பார்ட் 1 வீடியோவில் நம்ம சுச்சுவேஷன் எவ்வளோ டைட்டாக இருக்குது, ஒன் டேயில் எப்படி ஹெவி ஒர்க் ப்ளவுஸ் முடிக்க போகிறாங்க, ரொம்ப டென்ஷனாக இருக்க சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. பார்ட் 2ல என்ன பார்க்குறீங்கன்னா, ஒன் டேயில் எப்படி அந்த பல்லக்கு ப்ளவுஸ் டிசைனை நம்ம ஃபினிஷ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். இதில் ஆக்சுவலாக நம்ம வந்து 2 காரிக்காரை வச்சு நம்ம பல்லக்கு டிசைன் முடிக்க பாசிபிலிட்டிஸே கிடையாது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து வெளியில் யார் யார் ஃபினிஷிங் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட போய் ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். அது சீசன் டைம் கூட. ஸோ வந்து எல்லாருமே வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம நிறைய பேருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு 5-6 பேரை வந்து நம்ம ப்ளவுஸை ஒர்க் பண்ண வச்சோம். ரிக்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அவங்கள ஒர்க் பண்ண வைக்கிறோம். அவங்க ஒரு முன்னாடி நாள் நைட் ஆரம்பிச்சு அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் அதை கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அதில் இடையில அவங்களுக்கும் வேற நிறைய ஃபோர்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ண வேண்டிய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டு நம்மளுக்காக ஒர்க் பண்ணாங்க. இந்த மாதிரி ஹெவி நம்ம அங்கேயே வெயிட் பண்ணுறோம். நைட் 11:30 வரைக்கும் வெயிட் பண்ணி அதை ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி நம்ம எடுத்துடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் முகூர்த்தம். ஸோ நம்ம 11:30 தான் எம்ப்ராய்டரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா டெய்லர்ஸும் நம்ம கிட்ட பல்லக்கு ப்ளவுஸ் அர்ஜென்ட்டாக ஸ்டிச் பண்ணோம். மார்னிங் முகூர்த்தம். இதில் டெய்லர்ஸும் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக பக்காவாக ஃபினிஷ் பண்ண டெய்லர்ஸ் இல்லை. ஸோ என்ன பண்ணோம்னா நம்ம ஒரு டெய்லர் ஷாப்பில் நல்லா பக்காவாக ஃபினிஷ் பண்ண டெய்லர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அவங்கள ஸ்டே பண்ண வச்சோம். 11:30க்கு அப்புறம் ப்ளவுஸ் அவர்கிட்ட கொடுத்து அவர் ஃபாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணுறாரு. எல்லாம் ஃபினிஷ் பண்ணி ஹெமிங் ஹூக் எக்ஸ்ட்ரா ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சு டைமிங் பார்க்குறப்ப 1:30 பட் அவங்களுக்கு வந்து முகூர்த்தம் வந்து ஏர்லி மார்னிங் 4:30க்கு. இதில் இடையில 3 hours தான் இருக்குது. ப்ளவுஸ் அவங்க கையில் நம்ம எப்படி ஹேண்ட் ஓவர் பண்ணணுமா இல்லையா அப்படிங்கிறத பார்ட் 3ல கண்டினியூ பண்ணுங்கள். தேங்க்யூ.